வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்தியாவில் கிராமங்களில் வசிக்கும் மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். இருப்பினும், இந்த நாட்களில் மக்கள் சிறிய உற்பத்தி, போக்குவரத்து, கடை வைத்தல் போன்ற பல விவசாயம் அல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த அமர்வில் ராம்பூர் கிராமத்தின் கதையை பார்ப்போம். இது ஒரு கிராமத்தின் பல்வேறு வகையான உற்பத்தி நடவடிக்கைகளின் மூலம் நம்மை அழைத்துச் செல்லும். 10ஆம் வகுப்பு சமூகவியலிலிருந்து ராம்பூர், அதாவது கிராம பொருளாதாரம் என்ற தலைப்பில் இதை புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். ஒரு கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள், கிராமத்தில் பின்பற்றப்படும் விவசாய முறை, ராம்பூரில் சின விநியோகத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். முக்கிய வார்த்தைகள்: உபரி, உற்பத்தி அல்லது வழங்கலின் அதிகப்படியானது. பொருட்கள்: தாமிரம் அல்லது காபி போன்ற ஒரு மூலப்பொருள் அல்லது முதன்மை விவசாய பொருள் வாங்கலாம் மற்றும் விற்கலாம். நதிப்படுகை: ஒரு நதிப்படுகை என்பது ஒரு நதி மற்றும் அதன் அனைத்து துணை நதிகளாலும் வடிகட்டப்பட்ட ஒரு பகுதி. பாரசீக சக்கரம்: விவசாயத்திற்கு பயன்படும் நீர் தூக்கும் சாதனம். கருத்து வரைபடத்தை பார்க்கலாம். ராம்பூரில் விவசாயம். ராம்பூர் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் கங்கை படுகையில் வளமான வண்டல் சமவெளியில் அமைந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுடன் மேற்கு உத்தரப்பிரதேசம் விவசாயம் செழிப்பான பகுதியாகும். இந்த கிராமம் அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. ராம்பூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய கிராமமான ராய்கஞ்ச் எல்லா காலநிலைக்கும் ஏற்றது. இந்த சாலை ராய்கஞ்சை அருகிலுள்ள சிறிய நகரமான ஜஹாங்கிராபாத்துடன் இணைக்கிறது. மாட்டு வண்டிகள், டோங்காக்கள் மற்றும் வெல்லம் மற்றும் பிற பொருட்கள் ஏற்றப்பட்ட போகிகளில் இருந்து மோட்டார் சைக்கிள்கள், ஜீப்கள்
டிராக்டர்கள் மற்றும் லாரிகள் போன்ற மோட்டார் வாகனங்கள் வரை பல்வேறு வகையான போக்குவரத்து இந்த சாலையில் தெரியும். ராம்பூரில் விவசாயம் முக்கிய உற்பத்தி நடவடிக்கை ஆகும். உழைக்கும் மக்களில் பெரும்பாலானோர் விவசாயத்தை நம்பி வாழ்வாதாரமாக உள்ளனர். நிலம் மற்றும் பிற இயற்கை வளங்கள். பண்ணை உற்பத்திக்கு நிலம் மிக முக்கியமான காரணியாகும். இருப்பினும் சாகுபடி நிலப்பரப்பு நடைமுறையில் நிலையானது. 1921ஆம் ஆண்டில் பல காடுகள் அழிக்கப்பட்டு தரிசு நிலங்கள் சாகுபடி நிலங்களாக மாற்றப்பட்டன. அதன் பிறகு சாகுபடி நிலத்தில் விரிவாக்கம் இல்லை. இன்று ராம்பூரில் விவசாயம் செய்ய நிலமில்லை. ராம்பூர் மற்றும் நாடு முழுவதும் என்ன வகையான பயிர்கள் பயிரிடப்படுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம். முக்கியமாக இரண்டு வகையான பயிர்களை விவசாயிகள் பயிரிடுகின்றனர்: ரபி மற்றும் கரீஃப். ராபி பயிர்கள் குளிர்காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை விதைக்கப்பட்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரை கோடையில் அறுவடை செய்யப்படுகிறது. காரிஃப் பயிர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தொடங்கியவுடன் வளர்க்கப்பட்டு செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை அறுவடை செய்யப்படுகிறது. ராம்பூரில் மழைக்காலத்தில் விவசாயிகள் ஜோவர் மற்றும் பஜ்ராவை பயிரிடுகின்றனர். இவை கால்நடை தீவனமாகவும் வளர்க்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உருளைக்கிழங்கு பயிரிடப்படுகிறது. குளிர்காலத்தில் அதாவது ரபி வயல்களில் கோதுமை விதைக்கப்படுகிறது. இது குடும்ப நுகர்வுக்கும் ரைகுஞ்சில் உள்ள சந்தையில் முற்றத்தில் உபரியாக விற்பனை செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. நிலத்தின் ஒரு பகுதி கரும்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஆண்டுக்கு ஒரு முறை அறுவடை செய்யப்படுகிறது. கரும்பு மூல வடிவில் அல்லது வெல்லமாக அருகிலுள்ள நகரங்களுக்கு ஜஹாங்கிராபாத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு விற்கப்படுகிறது. பல பயிர்கள் என்றால் என்ன? ஒரு வருடத்தில் ஒரே நிலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர்களை பயிரிடுவது
பல பயிர்கள் எனப்படும். நிலத்திலிருந்து உற்பத்தியை அதிகரிக்க இது மிகவும் பொதுவான வழியாகும். ராம்பூரில் உள்ள விவசாயிகள் நன்கு வளர்ந்த நீர்ப்பாசன முறையால் ஒரு வருடத்தில் 3 வெவ்வேறு பயிர்களை வளர்க்க முடிகிறது. ராம்பூர் மின்சாரத்தை பெற்றபோது அது நீர்ப்பாசன முறையை மாற்றியது. முன்னதாக கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுக்கவும் சிறிய பகுதிகளுக்கு பாசனம் செய்யவும் பாரசீக சக்கரங்களை விவசாயிகள் பயன்படுத்தினர். இப்போது மக்கள் மின்சாரத்தால் இயங்கும் குழாய் கிணறுகளை கொண்டுள்ளனர். அவை மிக பெரிய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய பயன்படுத்துகின்றன. இந்தியாவில் ஆற்றங்கரை சமவெளிகள் மற்றும் கடலோர பகுதிகள் நன்கு நீர்ப்பாசனம் செய்யப்படுகின்றன. ஆனால் டெக்கான் பீடபூமி போன்ற பீடபூமி பகுதிகளில் குறைந்த அளவு நீர்ப்பாசனம் உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இவ்வளவு நீர்ப்பாசனம் இல்லை. இன்றும் நாட்டின் மொத்த சாகுபடி பரப்பில் 40% குறைவான நிலமே நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. மீதமுள்ள பகுதிகளில் விவசாயம் பெரும்பாலும் மழையை நம்பியே உள்ளது. ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு மற்றும் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக நிலத்தின் வளம் குறைந்து வருகிறது. தண்ணீரின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளது. ராம்பூரைப் போலவே இந்தியாவில் பாசனம் பெரும்பாலும் நிலத்தடி நீரை தட்டுவதை அடிப்படையாக கொண்டது. இதனால் நாடு முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக சரிந்துள்ளது. ஏராளமான மழை மற்றும் ரீசார்ஜ் செய்வதற்கான சாதகமான இயற்கை அமைப்புகள் உள்ள பகுதிகளில் கூட நீர்நிலைகள் ஆபத்தான குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளன. இதனால் விவசாயிகள் முன்பை விட ஆழமான குழாய் கிணறுகளை தோண்ட வேண்டியுள்ளது. பாசனத்திற்கு டீசல் மற்றும் மின்சாரத்தின் பயன்பாடு அதற்கேற்ப உயர்கிறது. நிலத்தை அளவிடுவதற்கான நிலையான அலகு ஒரு ஹெக்டர். ஒரு ஹெக்டர் 10,000 சதுர மீட்டர். ராம்பூரில் நில விநியோகம். கிராமத்தில் விவசாயம் செய்யும் அனைத்து மக்களுக்கும் சாகுபடிக்கு போதுமான நிலம் இல்லை. ராம்பூரின் மக்கள் தொகை சுமார் 2660 வெவ்வேறு சாதிகளை சேர்ந்த
சுமார் 450 குடும்பங்கள் உள்ளன. கிராமத்தில் உள்ள நிலத்தின் பெரும்பகுதி உயர் சாதி குடும்பங்களுக்கு சொந்தமானது. சிமெண்ட் பூசப்பட்ட செங்கலால் செய்யப்பட்ட பக்கா வீடுகளில் வசிக்கின்றனர். தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது தலித்துக்கள் மக்கள் தொகையில் 1 அல்லது 3 பங்கை கொண்டுள்ளனர் மற்றும் மிகவும் எளிமையான குட்சா வீடுகளில் வாழ்கின்றனர். ராம்பூரில் மக்கள் தொகையில் 1 அல்லது 3 பங்கு குடும்பங்கள் நிலமற்றவர்கள். நிலமற்ற பெரும்பாலான குடும்பங்கள் தலித்துக்கள். 2 ஹெக்டருக்கு மேல் விவசாயம் செய்யும் 60 நடுத்தர மற்றும் பெரிய விவசாயிகள் குடும்பங்கள் உள்ளன. பெரிய விவசாயிகளில் சிலர் 10 ஹெக்டேர் மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலத்தை வைத்துள்ளனர். தோராயமாக 240 குடும்பங்கள் 2 ஹெக்டேருக்கு குறைவான நிலத்தில் சிறிய நிலங்களில் விவசாயம் செய்கின்றனர். இத்தகைய மனைகளை பயிரிடுவதால் விவசாய குடும்பங்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை. வருமானம் குறைவாக இருப்பதால் சிறு விவசாயிகள் பலர் விவசாய கூலிகளாக கூடுதல் வேலை செய்ய வேண்டியுள்ளது. எனவே இந்த காணொளியில் நாம் கவனம் செலுத்திய ராம்பூர் கிராமத்தின் கதை நம்மிடம் உள்ளது. ஒரு கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் ராம்பூரில் உள்ள கிராமத்திலும் சில விநியோகத்திலும் பின்பற்றப்பட்ட விவசாய முறை.